ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கோன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன வீடியோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது என்ன, யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ராதாவுக்கு தான் நான் ரொம்ப 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 பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒடிசாவில் திருவிழா. எப்படின்னா, காலையிலே எழுந்திரிச்சி சீக்கிரம் குளிச்சுட்டு அதுக்கு நாளே வாழை இலையில் இல்லை தர்மாக்கோலில் எல்லாத்துலேயுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கப்பல் மாதிரி செஞ்சு அந்த கப்பலில் வெத்தலை, அதுக்கப்புறம் வாழைப்பழம், அவங்களால முடிஞ்சது என்னவோ அதை வச்சு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தண்ணி இடம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா பொதுவான குளம் மாதிரி இருக்கும்ல, அங்கே போய் விட்டாலும் சரி, அதில் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, திரி போட்டு விளக்கு ஏற்றி அந்த கப்பல்லே வச்சு விடுவாங்க. அது ஊரில் இந்த வருஷம் செய்வாங்க. இன்றைக்கி தான் அந்த நாள். அது நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் மிஸ் பண்ணதை எங்கள் வீட்டில் செய்வாங்க. ஆனாலும் எங்கள் வீட்டுக்காக சேர்த்து எனக்காக இன்றைக்கி ராதா எனக்காகவும் ஹஸ்பண்டுக்காகவும் சேர்த்து செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராதாம்மா, உனக்கு நான் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஈடே ஆகாது. ஏன்னா எங்களுக்கு எங்கள் வீட்டில் செய்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ராதா செஞ்சது எனக்காக, அவள் ஹஸ்பண்டுக்காக, அவளுக்காக 3 பேருக்காகவும் சேர்த்து அவள் செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவளுக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று போட்ட வீடியோவுக்கு சுத்தமாக வியூவர்ஸே போகல. அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்காக, ஓகேங்களா? இருக்க போகிற இன்னும் ஒரு 1.5 மாதம் தான் தமிழ்நாட்டில் இருந்து வீடியோ வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒடிசா போயிட்டுனா அங்கத்தி கலாச்சாரம் எப்படின்றது வீடியோ வரப்போகுது. கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணலாம்ல நீங்கள். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிட்டுதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் வளன்னு பேச விரும்பலை. என்ன வீடியோன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஃபேஸ் இவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கிறதுக்கான காரணம். நான் கொஞ்சம் கிறுக்கு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க தள்ளி விட்டு போயிடுங்க. ஒன்றும் கம்பல்லாம் கிடையாது. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் என் வீடியோவை. இன்றைக்கி என்ன அப்படின்னா, புடலங்காவை வச்சு தான் நான் ஒரு டிஷ்ஷு செஞ்சுருந்தேன். அது என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஒடிஷாவில் அந்த டிஷ்ஷு செஞ்சது, அதை தமிழ்நாட்டில் இன்றைக்கி இங்கே செஞ்சுருக்கேன். நான் சென்னையில் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேன். அதை சாப்பிட்டு மாமா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ஓகேங்களா? நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி செய்யுதுன்னு. ஒரு வாட்டி நம்ம புடலங்காவை நிறையா செஞ்சு சாப்பிட்டுருப்போம். ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம இந்த புடலங்காய் வச்சு தான் நம்ம ஒடிஷா டிஷ்ஷு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது 4 புடலங்காய் எடுத்திருக்கேன். செய்முறை எப்படி செய்கிறது, என்னென்ன இதுக்கு தேவை அப்படின்றத டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம், ஒடிசாவில் செய்கிற மாதிரி. ஏன்னா இன்றைக்கும் வீட்டில் தான் இருக்கேன். அதனால் வாங்க இதை நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இது மேலே இருக்கிறதெல்லாம், இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நம்ம லைட்டாக சீவிட்டு, இந்த மாதிரி கத்தியாலேயோ இல்லை கையாலேயோ வச்சு சொல்லணும்னா இதெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, இதுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, இதை உடையாமல் கொள்ளாமல் இதெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு நான் இதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மசாலா போடுறேன், என்ன இது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், புடலங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கழுவிட்டு பாயில் பண்ணணும். மசாலாவுக்கு தேவையானது என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோ எடுத்துகிட்டு வர, வெயிட் பண்ணு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இது மசாலாவுக்கு என்னென்ன போட்டிருக்கோன்னா, ஜீரகம் போட்டிருக்கோம், பூண்டு, தக்காளி, வெங்காயம் போட்டிருக்கோம். அது கூட நம்ம இன்னும் ஒரு துண்டு இஞ்சியும் கடுகும் போட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு இதை வேக வச்சாச்சு. வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இது வேகட்டும், மசாலா அரைச்சிடலாம். போட்ட மசாலாலாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ வானலில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். இது
இதை வந்து நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மசாலா போட்டாச்சு. என்னென்ன மசாலா இது போட்டுருக்கேன்னா, வெறும் மிளகாத்தூள் போட்டுருக்கேன், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுருக்கேன். கார மசாலா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டால் போதும். இது இன்னும் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து இது நல்லா பேஸ்ட்டாக திக்காகிடுச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே வந்து உள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு தவாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ இதை நான் வானலில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வானலில் போய் தவாவில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வச்ச எல்லாமே மசாலா அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எல்லாத்தையும் நம்ம தவாவில் வச்சாச்சு. ஆயில் ஊற்றி இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். பாருங்கள், இதை ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ராதா சிஸ்டர் கூட வந்து அவங்களுடைய வீடியோவில் வந்து போட்டு இருப்பாங்க. அதை தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். ஓகேங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா தவாவில் திருப்பி போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேகிற மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இதை மாமாவுக்கு கொடுத்து மாமா சாப்பிடும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாப்பிடுங்க மாமா. மெயினாக இது சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சாப்பாடு இல்லை மாமா, எப்படி செஞ்ச நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. சூப்பரா இருக்கு. வீடியோக்காக எல்லாம் சொல்லாதீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. இது சாப்பிட்டு இருக்கீங்களா? அம்மா வீட்டில் செஞ்சதில்ல, ஆனால் இது ஒடிசாவில் செய்வாங்க தெரியுமா? நல்லா இருக்கு. நம்ம ஊருக்கு போகிறதுனால சரியா, ஒடிசா டிஷ்ஷு திரும்ப மறந்ததெல்லாம் என்ன பண்ணுறோம், திரும்ப அதை உருவாக்குமா? ஆமாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகேவா? சூப்பராக இருக்கு. சரி, ஓகே. பை சொல்லிடலாமா? என் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.